ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைக்கா சைட்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலாக வந்து படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட்காக தான் நம்மலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக வந்து சவாடிக்கா சாங் 10 மில்லியன் வியூஸை வந்து யூடியூப்பில் கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ரீல்ஸ்லேயும் வந்து செம்ம ட்ரெண்டிங், யூடியூப்லேயும் வீடியோஸில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கலாம் தான். பட் ஆனால் இப்போது ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்டை தான். அந்த டேட்டை ஆஃபிஷியலாக அவங்க சைடில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜான்வரி 23 வந்து படம் ரிலீஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த யூகே சைடில் நிறைய லொக்கேஷன்ஸில் 22ஆம் தேதி படம் அங்கே புக்கிங் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற வெப்சைட்லலாம் வந்து டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 23 இங்கே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது தான். பட் ஆனால் லைக்கா வந்து சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா இன்னுமே தள்ளி போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. அப்படியே 23ஆம் தேதி கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பேராமௌண்ட்டோடு நடந்த பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ஸோ அதை பற்றின அப்டேட்டும் இன்னும் வரல. ஸோ அப்படி வந்துச்சு நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா விடாமுயற்சி தள்ளி போச்சு, ஆனால் இப்போது எக்கச்சக்கமாக ஒரு 14 படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. தலையோட ஒரு படம் 14 படத்தை ரிலீஸ் பண்ண வச்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் தலைக்கு ஒரு நன்றின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இப்போது தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க. எந்த படத்துக்கு பொங்கலுக்கு போக போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க.